யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறதோ இவங்க 2 5ஆம் இடத்துக்குரியவன் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானாக வருகிறார். இவங்களுக்கு எல்லாமே பிடிக்கக்கூடிய உணவே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவு தான் இவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு காரமா சாப்பிடணும், கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை சாப்பிடணும், நான் வெஜிடேரியன் சாப்பிடணும். யாரெல்லாம் விருச்சிக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இதை அவாய்ட் பண்ணணும். மிருதுவான உணவு வகைகளை ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு அது 8ஆம் பாவமாக வருகிறது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் வெஜிடேரியன் சம்பந்தப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி, ஏன்னா காரம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உணவாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உணர்வுகளையும் தூண்டும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கெட்டு போயிடும். இன்னைக்கு ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னமாக இருக்கிறது சார், இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்ற எண்ணமே வரும். இதை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா துளசி தீர்த்தம் அதிகமாக சாப்பிட வேண்டும். ஓகேங்களா? துளசி தீர்த்தம் அதிகமாக சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு பலிதமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சாதகமான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம்.